வணக்கம். படித்ததை பகிர்வதில் மகிழ்ச்சி. தென்கொச்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய கதைகளில் ஒன்று, விதியா காரணமா? விதி என்றால் என்ன என்று கேட்டான் ஒரு இளைஞன் பெரியவரிடம். இப்படி நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம், ஆனால் வேறு விதமாக அது நடந்து முடிகிறது என்றார் பெரியவர். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே எதிரே ஒரு ஆள் குதிரைக்கு மருந்து புகற்ற முயன்று கொண்டிருப்பதை அந்த பெரியவர் கவனித்தார். உடனே இளைஞனை பார்த்து, அதை சற்று கவனி என்றார். இருக்க துணியோடு சேர்த்து ஒரு கயிற்றில் குதிரையை கட்டியிருக்கிறார்கள். ஒரு ஆள் அந்த குதிரையின் வாயை அகலமாக திறந்து பிடித்து கொள்கிறான். மருந்து கொடுக்க வேண்டிய ஆள் ஒரு மூங்கில் குழாயோடு அங்கு வருகிறான். அந்த குழாயின் ஒரு முனை சற்று சரிவாக சீவப்பட்டிருக்கிறது. குதிரையின் வாயினுள் வைக்க அது வசதியாக இருக்கும். மறுமுனையில் ஒரு துவாரம். குதிரைக்கு கொடுக்க வேண்டிய மருந்தை வெள்ளத்தோடு கலந்து பந்து போல் உருட்டி கொடுக்கிறார்கள். மூங்கில் குழாயின் ஒரு முனை குதிரையின் வாயிலும் மற்றொரு முனை அந்த ஆளின் வாயில் வைக்கப்படுகிறது. அந்த ஆள் வேகமாக மூச்சை உள்ளே இழுத்து பலம் கொண்டு ஃபூ என்று ஊத வேண்டும். அந்த மருந்து உருண்டை குதிரையின் வயிற்றுக்குள் போக வேண்டும். இதுதான் திட்டம். அந்த ஆள் திட்டமிட்டபடி ஒரு முனையில் வாயை வைத்து ஊத முயன்ற போது அடுத்த நொடியில் குதிரைக்கு தும்மல் வந்து விட்டது. விளைவு, குதிரையின் வயிற்றுக்குள் போக வேண்டிய மருந்து அந்த ஆளின் வயிற்றுக்குள் போய் சேர்ந்து விட்டது. அவன் மல்லாக்க விழுந்து விட்டான். இப்போது பெரியவர் பேசத் தொடங்கினார். பார்த்தாயா, அவன் நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அதுதான் விதி என்றான். இங்கே அவன் ஏமாந்து போவதற்கு காரணம் விதி மட்டுமல்ல, அவனுடைய கவனக்குறைவும் தான். எனவே எச்சரிக்கை தேவை என்றார் பெரியவர். நண்பர்களே, எல்லாமே விதிப்படி நடக்கும் என்று நாம் சும்மா இருந்து விடலாமா? கூடாது. வருவதை எதிர்கொள்ள நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையின் சுவாரஸ்யமே அங்குதான் ஆரம்பமாகிறது. நன்றி.